Hello, Mimi. Happy birthday. Mimi Defense Saturday. பூஜா விஜயகுமார் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்களுக்கு இங்கே சம்மந்தியாக கிடச்சது எங்களுக்கு பெரிய பெரிய பாக்கியம். இது மாதிரி சம்மந்தாரு எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இதாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாருக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறீங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்க. எம்ப்ராய்ட் போடுறது, பின்னுறது, ஸ்கூல் நடத்துறது, எல்லா இதுலேயும் டேலண்ட்டாக இருக்கீங்க. உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் ஸ்கூல் நடத்துறது எல்லாம் அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்னன்னாலும் ஏதாவது செஞ்சுட்டே தான் இருக்கீங்க. உங்களை பற்றி உங்களை நினச்சாலே பெருமையாக இருக்குது. நாங்கள் அடிக்கடி தினமும் உங்களை நினைக்காத நாள் கிடையாது. எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய புண்ணியம். அப்போ நாங்கள் ரொம்ப பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறோம். தேங்க்ஸ். மணி அண்ணாவுடைய நினைவுக்கும் எல்லாருக்கும் அன்னதானமாக பண்ணுறீங்க. அடிக்கடி அனாதை ஆசிரமத்துக்கு போய் டொனேட் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, பெரிய உதவியெல்லாம் பண்ணுறீங்க. அதை நினச்சாலும் பெருமையாக தான் இருக்குது எனக்கு. அப்படின்னு கிடச்சது பெரிய பாக்கியம் அப்படின்னு. அன்புள்ள அக்கா அவர்களுக்கு வணக்கம். தங்களுடைய சிறப்பை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல நான் விரும்புகிறேன். தாங்கள் சிறந்த உன்னதமான பெருமைக்குரிய நல்ல குணங்களை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அது பற்றி எங்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சி. தாங்கள் ஒரு சிறு நொடியையும் வீணாக இருக்காமல் நல்ல ஒரு புத்தகம் படிப்பது மூலமாகவும், சம்பள உடை தயாரிப்பது மூலமாகவும் மற்றும் பல செயல்களினாலும் தங்களுடைய நேரத்தை உபயோகப்படுத்தி வருகிறீர்கள். மற்றும் தங்களுடைய அந்த சிறுவர்களுடைய பள்ளிக்கூடத்தை மிகவும் திறமையாக நடத்தி வருகிறீர்கள். அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளைப் போலவே அந்த எல்லா குழந்தைகளையும் ஏறக்குறைய 60-70 குழந்தைகளையும் தங்கள் குழந்தைகள் மாதிரியே நினைத்து அவர்களுக்கு தங்களுடைய கையாலேயே உணவு ஊட்டிவிட்டு அவர்களுக்கு தேவையான நடனம், நாடகத்தில் நடிக்கக்கூடிய திறமை எல்லாவற்றையும் கற்பித்து அதே மாதிரி பிள்ளைகள் நல்ல முறையிலேயே சந்தோஷமாக இருப்பதற்காக அந்த பள்ளிக்கூட வளாகத்திலேயே முயல்கள், மற்றபடி லவ் பேர்ட்ஸ், மற்றபடி எல்லா விதமான உபகரணங்கள், விளையாட்டு பொருள்கள் எல்லாவற்றையும் வைத்து எல்லாரையும் பிரமிக்க செய்ய வைத்திருக்கிறீர்கள். தாங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பணத்திலையும் நான் பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு ஒரு நிலப்பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சட்ட ஆலோசனை தேவைப்படும்போது தாங்கள் தங்களுடைய தம்பி வேறு நலதம்பி மூலமாக இந்த சட்ட பிரச்சனையை தீர்த்து வைத்தீர்கள். அதற்காக உங்களுக்கும் தங்களுடைய தம்பி நலதம்பி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்த நாளிலே தாங்களுக்கு தங்கள் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் மற்றும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று மேலும் மேலும் வளர்ந்து எல்லோருக்கும் பயன்படுவர்களாக வாழ எல்லாம் உள்ள இறைவனை நான் மனம் மூழ்கி பிரார்த்தனை செய்கிறேன். அதோடு தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்களும் சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லாம் உள்ள இறைவனை நான் வணங்குகிறேன். வணக்கம். ஹேப்பி பர்த்டே. மெனி மெனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வணக்கம். வணக்கம் அக்கா. உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாம் உள்ள இறைவன் அருளால் தாங்கள் நூறுவழி வாழ்க, எல்லா நலன்களும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.
எப்படி இருக்கீங்க? We just wanted to wish you a very very happy birthday. Wish நாங்களாம் அங்க இருந்து உங்க கூட celebrate பண்றதுக்குன்னு. But right now video message தான். When we come back to India, we'll have a big party for you. Hello, Atta. Happy birthday. Many happy birthday. Happy birthday, Archie. Happy birthday, Archie. ஹலோ Happy அம்மி, birthday, அத்தை. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அம்மி, நீங்கள் நான் விஷ் பண்ணுறது இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கணும், எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும், எப்பயும் பத்திரமா இருக்கணும் அப்படின்றது தான் நான் விஷ் பண்ணுறேன் அம்மி. அதே மாதிரி சீக்கிரம் நீங்கள் வரணும், வந்துட்டு நம்ம க்ரூஸ் ட்ரிப் எடுக்கணும் அம்மி. போய் டெக்கில் நம்ம நல்லா வாக் பண்ணலாம். நீங்கள் சீக்கிரம் வாங்க, வந்துட்டு டிசி நியூயார்க் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்மி, நீங்கள் பத்திரமா இருக்கணும்மி. அதுதான் என்னோட இது ப்ரேயர். ஹாப்பி பர்த்டே அத்தை. இந்த வருஷம் வந்து ஸ்பெஷல் இயர் உங்களுக்கு. ஹாப்பி 70th பர்த்டே அண்ட் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. Please give us your best wishes and blessings. Thank you. Hi Archie, how are you? Wish you a very happy birthday. I want you to come back after COVID is over, probably next year. I miss you, Archie. Goodbye. ஹலோ ஆச்சி. Hello, Archie. I love you and the best Archie ever. And happy birthday, Archie. I love you. And see you soon, Archie. I love you. And I'll give you a kiss. A fly kiss for you to feel happy and warm. கிஸ் Bye குடு. bye, Archie. Archie, I love you. Happy Happy ஹாப்பி birthday. பர்த்டே அம்மி, ஹாப்பி பர்த்டே. We love you, we miss you. Happy birthday. Happy birthday. ரெடி. எங்கள் அன்பும் பாசமும் உள்ள தங்கை ஹேமாவுக்கு 70 பிறந்த வாழ்த்துக்கள். வாழ்க்கை எல்லா நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்த்துகிறோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Madini. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you, dear Madini. Happy long life to you. May God bless you. May God bless you. May God bless you, dear Madini. May God bless you. கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்று நெடுவழி வாழ எங்கள் நல்வாழ்த்துக்கள் மதினி. வணக்கம். Happy birthday, Archie. Happy birthday, Archie. ஹாப்பி 70th பர்த்டே பெருமா. Happy 70th birthday, Athai. Hi, Athai. Wish you many more happy returns of the day. ஸோ இந்த நாளில் சில ஓல்ட் மெமரிஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்கு ஒருக்க உங்கள் வீட்டுக்கு வந்து வள்ளிக்கா மச்சான் பசங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு திருப்பி ஹாஸ்டல் போகிறது ஒரு நல்ல மெமரி. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரதி, அன்பு, குணா எல்லாம் வந்து பவானி, அவினாஷ் பசங்களோட நல்லா விளையாண்டுட்டு அப்படியே மருதம்பல ட்ரிப்பு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிறது, அதுவும் ஒரு நல்ல மெமரிஸ். ஸோ இந்த உங்களுடைய 70வது பிறந்த நாளைக்கு உங்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ ப்ளீஸ் bless us, அத்தை. ஓகே, பாய்.
போடக்கூடாதா? தூக்கி போட முடியாதா? நீ பால மட்டும் வாழை விட்டுது. ஆச்சு. Hello, Annie. How are you? Wish you a happy birthday. Hi, Perima. How are you? Wish you a happy birthday. Happy birthday, Ka. May God shower His blessings on you on your 70th birthday. Please bless us all. Take care. Bye. Akka, happy birthday. Very congrats to you. You are completing 70th year. 67 வருஷம் உங்கள் கூட நான் பயணம் செஞ்சிட்டேன். ஒரு நல்ல லைஃபு நல்லா லீட் பண்ணியிருக்கோம். இன்னும் பல வருஷம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்போம். நிறையா பேசலாம். அது சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், என்ன இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கிலேருந்து நம்ம சின்ன பிள்ளையில் இருந்தப்பையும் வெளியூர்லேருந்து நம்ம விருந்தினர்லேருந்து கெஸ்ட்டுகள்லாம் வரும்போது அந்த சின்ன பிள்ளைய டீமை எல்லாம் நீ தான் லீட் பண்ணி கொண்டு போவ. அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு வந்து இந்த ஃபேமிலிக்கு ஒரு லீட் பண்ணுற மெம்பராக தான் உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்ல மகன் மகா, அதே மாதிரி நல்ல மருமக எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. பேரம்பேத்திகள் எல்லாம் நல்லா இருக்காங்க. அதில் இன்னும் பல வருஷம் வந்து இந்த பர்த்டே வந்து நல்ல வருஷம் நல்ல விதமாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ப்ரே வித் த காட். தேங்க்யூ வெரி மச். அனி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அனி, நான் உங்களை ரொம்ப என் பிள்ளைங்கிட்ட வந்து சொல்கிறது என்னென்னா, இங்கே நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. இங்கே வந்து எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த சமோசா பண்ணுவோம், சந்திரகலா பண்ணுவோம், சூப் போடுவோம், நிறைய புது புது ஐட்டம்ஸ் நம்ம உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் உங்களை எப்பயுமே பிஸியாக வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைங்க உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க as a ரோல் மாடல். எப்பயுமே நாங்கள் வந்து என் மகளும் சரி பையனும் சரி நான் சொல்லுவோம், ஓடிக்கிட்டே இருப்பாங்கம்மா அவங்க வீட்டில் எல்லோரும். அது நாங்கள் கண்கூட பல தடவை பார்த்துருக்கோம். அனி, உங்களுக்கு அதே மாதிரி கடவுள் கை கால் திரும்ப கொடுத்து கடைசி வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இது எங்களுக்கெல்லாம் ஒரு கைடாக இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். அனி, very happy birthday. ஹாய் அத்தே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சீரியஸ்லி உங்களுக்கு 70th பர்த்டே அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சச் அன் ஆக்டிவ் பர்சன் நீங்கள், சச் அன் இன்ஸ்பிரேஷன். நம்ம ஃபேமிலியில் பெரியவங்க நீங்கள், எங்கள் எல்லாத்துக்குமே நிறைய விஷயத்தில் கண்டிப்பாக பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள். எது நினச்சாலும் எப்போ நினச்சாலும் முடியும், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கிறதுக்கு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் அத்தை நீங்கள். அண்டு உங்களோட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3rd or 4th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போது வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் ஆர் சம்திங் இருந்தது. அப்போது கோயம்புத்தூர் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனீங்க. ட்ரெயின்லேயே 2 பேரும் போனோம். 1 வீக் கிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன். பவானி குட்டி பொண்ணு 1 வயசு கூட ஆகலை எனக்கு தெரிஞ்சு. அப்போது கார்த்தி மச்சானும் வள்ளியக்காவும் என்னை நல்லா என்கேஜ் பண்ணாங்க. நிறையா கேம்ஸ் எல்லாம் சேர்ந்து விளாண்டுட்ருப்போம். அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் அந்த கோயம்புத்தூர் வந்திருந்த டைமில் என்னை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அத்தே. நம்ம 2 பேர் மட்டுமாவே சேர்ந்து நிறைய இடம் போனோம். பேரூர் டெம்பிள் போனோம், அதுக்கப்புறம் விஓசி பார்க் போயிருக்கோம், அப்புறம் சென்னை சில்க்ஸ் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. நிறைய க்யூட்டான மெமரிஸ் எல்லாம் இருக்குது உங்கள் கூட. அப்புறம் எம்ப்ராய்ட்ரி எல்லாமே எனக்கு நிறைய புது புது கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் எல்லாமே அப்போ வந்து சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் எல்லாரையுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்போது வீட்டுக்கு வந்தாலுமே சரி, ஏதோ ஒரு கிராஃப்ட் டெக்னிக் சொல்லி கொடுக்குறது இருக்கட்டும், இல்லாட்டி மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இது பண்ணிவிட்டு சால்வ் பண்ண சொல்லுவீங்க.
அதே மாதிரி பேக்கிங் நம்ம சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது அவங்க கூட. அதுக்கப்புறம் மாமாலாம் சீரியஸ்லி மறக்கவே முடியாது. எப்போவுமே என்னையும் போனாவையும் வீட்டுக்கு வந்துட்டாலே வந்துட்டு பொம்மை குட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நல்ல ஹை பிச்சில் ரொம்ப ஸ்வீட்டாக கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு மடியிலே உட்கார வச்சுட்டு கொஞ்சிட்ருப்பாங்க. சீரியஸ்லி அந்த டேஸ்லாம் திரும்ப வரவே வராது. எப்போவுமே இப்படியே ஆக்டிவாக இருங்க அத்தை அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. எங்களை நிறைய இன்னும் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க. சீரியஸ்லி எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒன்று இறங்கிட்டா டீப்பாக தெரிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நாங்களாம் சும்மா ஒரு மேலோட்டமாக பார்க்குறோம் நிறையா விஷயம். ஆனால் அதை வந்துட்டு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பொறுமைலாம் சீரியஸ்லி உங்கள் அளவுக்கு இல்லத்தே. அதெல்லாம் கண்டிப்பாக நிறையா கற்றுக்கணும் உங்ககிட்ட இருந்து. அண்ட் இன்னுமே நிறையா விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு சின்ன வயசுலலாம் டிஷ் வாஷிங் எனக்கும் போனாக்கும் வந்துட்டு எப்படி தட்டு எல்லாமே நீட்டாக கழுவணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்னுமே நான் அது ஞாபகம் வச்சு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரியே மாப் எப்படி பண்ணுறது, ஒரு ஃப்ளோர் எப்படி ஒரு டைலாக கணக்கு வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறது, இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு விஷயம் பண்ணுறப்போவுமே கண்டிப்பாக ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்தது எப்போவுமே எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, கீப் இன்ஸ்பைரிங் அஸ். இன்னும் நிறைய ஹாப்பி லாங் இயர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் அத்தே. ஹாப்பி பர்த்டே அகேன் அத்தே. அக்கா 70வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் 100 வயசு இருக்கணும்னு சாமி கும்பிட்றேன். அக்காவை பற்றி சொல்கிறதுன்னா ஒரு 10 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 அக்கா கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் 2 பேரும் ஒரே ரூமில் தான் படுத்திருந்தோம். டெய்லியும் கதை சொல்லி கட்டாயான கதை சொல்லுவாங்க. அவங்க சொல்ல மறக்க முடியாத கதை வந்து சாம்சன் அண்ட் டிலேலா. அந்த கதையில் சாம்சனுக்கு வந்து முடி நிறையா இருக்கும். முடி எடுத்தாச்சுன்னா உடம்பு பலம் போயிடும் உனக்கு. அக்கா அந்த கதை சொல்ல ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக முடி வெட்டாமே வச்சுக்கிட்டு இருந்தேன் பலம் போயிருன்னு சொல்லி. அந்தளவு கதையை வந்து அவ்வளோதான் சொல்லுவாங்க. அந்த கதை ஒரு 100 தடவை அக்காட்ட கேட்டிருப்பேன். அடுத்து வந்து ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டுவார்ஃப்ஸ். அந்த கதை எத்தனை தடவை கேட்டுப்பேன், கணக்கு வழக்கு இல்லாமல் கதை கேட்டிருப்பேன். டெய்லியும் கதை சொல்ல சொல்லி கேட்பேன் அக்காட்ட இருந்தது. அக்காவை சலிக்காமல் சொல்லுவாங்க. ஒரு தடவை சலிச்சே கிடையாது. கதை சொல்கிற போது நம்ம ரியலாக அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. சாம்சன் டெலிலா கதையெல்லாம் வந்து அந்த கடைசியில் அந்த அரண்மனையில் 2 தூணுக்கு நடுவில் கட்டி வச்சுருப்பாங்க சாம்சனை. கடைசியில் 2 தூண் இடிச்சு தள்ளி வாங்கல வந்தது. அதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்து நம்மளே அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அக்கா கொண்டு வந்துடுவாங்க. வந்தது எல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். எங்கள் அன்பிற்குரிய அத்தைக்கு இனிய 70வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி ஹேமாத்தி. நல்லா சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஹேமாத்தி. நீங்க கொடுத்த டீ-ஷர்ட் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு டீ-ஷர்ட். தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ. ஹாய் ஹேமா பெரியம்மா, ஹாப்பி பர்த்டே. உங்களை நினச்சோன்னா ஞாபகம் வர்றது உங்களோட எனர்ஜி தான். அப்புறம் நீங்கள் இந்த ஏஜ்லேயும் நீங்கள் பண்ணுற கிராஃப்ட், அதில் அவ்வளோ மைனூட்டாக நீங்கள் பண்ணுற அந்த குவில்ட்டு, அப்புறம் அது குட்டீஸ்க்கு வேறு நீங்கள் கொடுத்துருந்தீங்க லாஸ்ட் டைம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை பார்த்தா அப்படியே எங்கள் ஆச்சி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களும் இப்படி தான் பயங்கர ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வி ஆர் ஸோ லக்கி நீங்கள் தான் கிடச்சதுக்கு. அண்டு நேரில் பார்க்க முடியல இப்போது ரீசண்டாக. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்தபோது கூட நாங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நேரில் வர முடியலனாலும் ஒரு அக்கேஷனுக்கும் நீங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் அனுப்பின கிஃப்ட்ஸ், நீங்கள் உங்களோட விஷஸ் எல்லாமே அவங்கள்ட்ட வந்து சேர்ந்துச்சு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் கிட்ஸ் சைட் டு ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. ஹாய் இது மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே பெரியம்மா. ஹாப்பி பர்த்டே ஆச்சி சொல்லு. ஹாய் சொல்லு.
ஹாய் அத்தை, ஹாப்பி பர்த்டே அத்தை. உங்களுக்கு இன்னும் 70லாம் ஆகலை, நீங்கள் இன்னுமே வந்து யங் லேடி தான். ஏன்னா உங்கள் ஸ்பீடுக்கெலாம் எங்களால் இன்னுமே எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. நீங்கள் இன்னுமே உங்கள் இந்த 70 இயர்ஸில் கூட அவ்வளோ ஸ்பீடாக எல்லா ஒர்க்குமே செய்கிறீங்க. நீங்கள் சீரியஸாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் கூட உங்கள் ஒர்க்கெல்லாம் வந்து இன்னுமே கண்டினியூ பண்ணிவிட்டு எல்லா ஒர்க்கும் செஞ்சுட்டு லாக்டவுன் பீரியடில் கூட அந்த ஃப்ரீ டைமை அவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. எல்லாம் எவ்வளோ ஹேண்ட் ஒர்க்ஸ் எவ்வளோ இது செஞ்சு வாட்ஸ்அப்பில் போடுவீங்க. கண்டிப்பாக உங்களை மாதிரிலாம் இவ்வளோ நல்லாலாம் எதுவுமே செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாது. நாங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னா அந்த க்ளீன் அண்ட் நீட் ஒர்க்கு தான். அதை நாங்களும் எங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக எல்லாமே பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எம்ப்ராய்டரி ஆகட்டும், க்ராஸ் ஸ்டிச் ஆகட்டும், பாம்போம், மேட்டு, ஒரு தடவை வரும்போது நாங்கள் உங்ககிட்டேருந்து ஒன்று கற்றுக்குவோம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எல்லாத்தையும் இப்படிலாம் சொல்லி தருவாங்களான்னு தெரில. ஆனால் நம்ம வீட்டில் வந்து அத்தனாலே ஒரு ஸ்பெஷல் பாண்டு தான். அத்தை வீட்டுக்கு வராங்க அப்படின்னா எப்பயாவது நீங்களாம் வீட்டுக்கு வருவீங்க, நீங்களும் ராஜ்யத்தையும். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சால் எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எப்படா அத்தை வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அந்த டே நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சால் வாசலில் போய் பார்த்துட்டே இருப்போம், அத்தை வந்துட்டாங்களா அப்படின்னு. நீங்கள் வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் வீட்டுக்குள்ள ஒரு சவுண்டு கொடுப்போம், அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு. அது ஒரு ஹாப்பினஸ். அது ஒரு அத்தை பாண்டுன்றது ஸ்பெஷல் பாண்ட். இன்னுமே எங்களுக்கு அது கண்டினியூ ஆகுது. வி லவ் யூ ஸோ மச் அத்தை. ஹாப்பி பர்த்டே அத்தை. பெரியம்மா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பெரியம்மா. பெரியம்மானாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது 2 விஷயங்கள் தான். ஒன்று டிசிப்ளின், இன்னொன்று பெர்ஃபெக்ஷன். நிறைய விஷயங்களில் வந்து பெரியம்மா எப்படி டிசிப்ளின்டாக இருக்கணும், எப்படி பெர்ஃபெக்டாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியம்மா. சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களே அப்படி தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, ஒர்க் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பெரியம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கணும். எப்படி சாப்பிடணும், சாப்பிடும்போது வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சாப்பிடணும், ஒரு பிறக்க கூட மிச்சம் இருக்கக்கூடாது, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு பெரியம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளையில் சொன்னது, பட் எனக்கு இப்போ வரைக்கும் அது எல்லாமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி டைம் சாப்பிடும்போது எல்லாமே அதெல்லாம் ஞாபகம் வரும். அந்த ஒரு பிறக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை எடுக்கிறக்கே எல்லோரும் கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க, ஸோ அது கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்லாம் பெரியம்மா எல்லா டைமுமே அந்த அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க பெரியம்மா. லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்லேயும் எந்த மாதிரி இருக்கணும், எப்படி பண்ணணும், அந்த மாதிரி லைஃப் ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க பெரியம்மா. அதெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு நல்லாவே யூஸ் ஆகிருக்கு எனக்குலாம். அது மாதிரி இன்னொரு அட்வைஸ் வந்து குட் ஆர் பேட், அது டிசிஷன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பெரியம்மா ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, ஈவன் இஃப் யூ ஹாவ் அ ஸ்மால் ப்ரிக்கிள் சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் லைக் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் குட் ஆர் பேட், டோன்ட் டூ இட். ஏன்னா அது வந்து டெஃபினெட்லி டோன்ட் பி அ குட் திங் டு டூ. அந்த சென்ஸ் இருந்துச்சுனாலே இட் இஸ் நாட் அ குட் திங் அப்படின்னு பெரியம்மா சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் ஒன் ஸ்மால் கேஷுவல் டாக்கில் பெரியம்மா சொன்னது, பட் எனக்கு லைஃப்பில் அது இப்போ வரைக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது தேங்க்யூ பெரியம்மா. அது மாதிரி எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்கன்னு தெரியல பெரியம்மா. ஃபுல்லாக எவ்வளோ குவில்ட்டிங் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம் பெரியம்மா. அவ்வளோ குவில்ட்டிங் பண்ணுறீங்க. அண்ட் அந்த குவில்ட்டிங்கில் பார்த்தாலே தெரியும் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. பாதி நேரம் அது எல்லாம் இல்யூஷன் மாதிரி இருக்குது. அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது பாதி இது. அது மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்தியனை வந்து பெரியம்மாவை திட்டுறது.
பெரியம்மா ஏதாச்சும் சின்ன சின்ன ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா கார்த்தியை நான் திட்டுவாங்க. அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி கிரிஜாக்காவை பெரியம்மா திட்டி பார்த்துருக்கேன். ஸோ கிரிஜாக்கா அதுக்கு சமாளித்து எஸ்கேப் ஆகிற மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. அம்மி அது அப்படி இல்லை, நான் இப்படி நினச்சி பண்ணேன் அப்படி ஏதாச்சும் சொல்லுவாங்க. நாட்கெல்லாம் மறக்கவே முடியாது தெரியுமா. நோ அஃபென்ஸ் கார்த்தியண்ணா அண்ட் கிரிஜாக்கா. அந்த மாதிரி இன்னொரு விருப்பம் பெரியம்மா, நீங்கள் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நாளாச்சு எங்கள் கூட ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க பெரியம்மா. ஓகே, ஹாப்பி பர்த்டே பெரியம்மா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Hi Chithi, wish you a very happy 70th birthday. May this year brings you a happy and healthy life. Have a great year ahead and have a nice day, Chithi. Happy birthday, Archie! Happy birthday, Archie! Happy birthday, Ate. Have a great 70th birthday. Have a nice year ahead. Enjoy. Happy birthday, Ate. ஹாப்பி பர்த்டே பெரியம்மா. பாப்பா குட்டி ஆச்சிமாக்கு விஷ் சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே ஆச்சிமா. பாப்பா குட்டிக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு வளையல் எல்லாம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஆச்சிமா. தேங்க்ஸ் அத்தை, ப்ளஸ் பண்ணுங்க. ட்ரெஸ் பாருங்க, ட்ரெஸ் சூப்பராக இருக்குது பாப்பாக்கு, வளையல் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. Of all our adopted daughters, Hema is the perfect bride. The way she has conducted herself during the past few years is exemplary. She is churning out siblings who are disciplined. May and live long to be of service to society. ஏமா நீ தாண்டி எங்காத்து மூத்த பொண்ணும் எங்கள் ஃபேமிலிக்கே. அதனால் நீ உனக்கு அந்த தகுதி எப்போவுமே இருக்குது. அது நான் மனசார சொல்கிறேன். அதை நீ எவ்வளவு எங்ககிட்ட கைண்டாக இருந்து, எவ்வளோ கன்சிடரேட்டாக இருந்தது, எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருப்ப. ஒவ்வொரு பர்த்டேயும் ஒன்றொன்றையும் மறக்காமல் நாங்கள் மறந்துடுவோம், ஆனால் நீ மறக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், குட் லைஃப், பீஸ் ஆஃப் மைண்ட், good health and everything. Happy birthday. We want to wish you many more times like this. Hi Auntie, happy birthday. Have a great day. I hope this year is everything you want it to be. I hope it's filled with love and laughter and so much happiness. I know that no matter where I am or what I'm doing in life, Aditya Preschool will always have a special place in my heart, and it's all because of you and Valli Auntie. You have this way of bringing joy and happiness to everything that you do and everyone around you, and I'm so grateful that you are a part of my life, and I'm so thankful that you were my teacher, and especially my first teacher. So I know that I'll never forget you. Thank you so much for all that you've done for us over the years, and I hope you have a great birthday. Happy birthday again. Bye Auntie. Happy 70th birthday, Hema Auntie. I hope I remain half as energetic and zestful as you are today. Obviously, if you know, I used to study in 2 pre-KG schools. I used to study in Aditya and I used to study in Air Force. But I don't remember of what happened in Air Force because I was only thinking about Aditya, the naps, the food, and that too the whole school was inside your house, so it was very homely. But my memories did not stop there. I also remember always chasing Avinash around the house, having like simple chats with Bhavani. All of these memories are like the special memories which have a place in my heart. So I wish you all the best, Auntie, and because of you, like I'm very inspired by. Happy birthday, Hema Auntie. It is our pleasure to wish you on your 70th birthday. Ever since we moved into Vidyanagar till now, you have been a member of our family, and you have been a great inspiration for me in so many ways. When it comes to dealing with children, I think every teacher or doctor should take a course from you. And secondly, your awesome goodies, what you prepare and peep into our house now and then is something which is unforgettable, and we wish more and more. We pray to God to give you health, peace, prosperity and a fun-filled life for the rest of the years to come. Happy birthday. ஆண்டி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஜெயஸ்ரீ சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது.
you are a legend in your own ways, the ways you reach out to people, the chinna things that you take efforts to remember, the way you reach out to people and always make sure they are wanted, the way you are networked amazingly at this stage of your life, how all the troubles and travails that came your way you conquered and went on and established Aditya as such a wonderful and safe place for so many parents to go and learn the most important, most valuable things in life like sharing, caring, being punctual. அந்த மாதிரி வாழ்க்கை பாடங்களுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது ஆதித்யா ப்ரீ ஸ்கூல். அதனால் நீங்கள் இன்னைக்கும் எங்களோட ஃபேமிலியோட ப்ரேயர்ஸில் இருப்பீங்க. காட் கிவ் யூ plenty of health, happiness, prosperity, cheer அண்ட் இதே மாதிரி இந்த ஜெஸ்ட் ஃபார் லைஃப் இன்னைக்கு எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இன்னும் 100 வருஷம் இருந்து இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும். God bless you, auntie. Add something. The zest for life னு டாக்டர் சொன்னது அந்த zest for purposeful life அது உங்ககிட்ட நாங்கள் கற்றுண்ட ஒரு பெரிய பாடம். வாட் எவர் டைம் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட் அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அண்ட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் சீன் ஈவன் டில் நவ். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் வி லேர்ன் ஃப்ரம் யூ. அண்ட் மறக்க முடியாத ஒரு டைம் இன் ஆதித்யா ஸ்கூல்னு சொல்லணும்னா அத்வைதாவோட ஒரு பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ண நீங்கள் சர்ப்ரைஸாக ஏற்பாடு பண்ணீங்க. அண்ட் தாத்தா பாட்டி நான் எல்லாரும் வந்து அத்வைதா கட்ட கேக் தேர் அண்ட் வி ஹாவ் தட் பிக்சர் அண்ட் வி செரிஷ் தோஸ் மெமரிஸ் ஸ்டில் நவ். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ் during all these times, auntie. Hello Hema auntie, wish you a very very happy birthday to you. 70th birthday. நீங்க நல்ல உடல் நலம், மனநலம், செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்தும் விட்டு பெற்று வாழ்க வளமுடன்னு நான் வேண்டி வைக்கிறேன். உங்களுக்கு பூரணமாக நல்ல கடவுளோட அருள் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. எல்லா பேரும் பேத்திகளோட சந்தோஷமாக என்னைக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். உங்ககிட்ட படித்த ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நல்ல நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய என்ன கடின உழைப்பு, அந்த இன்வால்மெண்ட், டெடிகேஷன் அண்ட் கேரிங், ஷேரிங் எல்லாமே உங்களுடைய இது. உங்களுக்கு கூட கடவுள் என்னைக்கும் துணை இருக்காரு. உங்களோட என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்னும் அடுத்து 80வது வருஷம் பர்த்டே, 90th 100th எல்லா பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள் அக்கா, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இழப்புகளும் உண்டு, அதே டைமில் அச்சீவ்மெண்ட்டும் உண்டு. கார்த்தி வந்து இது பண்ணி இருக்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இனி எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. மாமாவை ரொம்ப நல்லா பார்த்துட்டீங்க. அவரோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு இருக்குது. அவர் கின்னஸ் புக்கில் அவரோட அப்பா பர்த்டே அன்னைக்கும் இவரோட பர்த்டேக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு உலகளவில். இது எல்லாமே வந்து கடவுளோட. ஹலோ ஹேமா அக்கா, வணக்கம். நம்ம இரு குடும்பத்தினுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டட் ஆக்சிடென்டலி பை அன் ஆக்சிடெண்ட் பல வருடங்களுக்கு முன்னால். அதுக்கு பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் ஹஸ் கண்டினியூட் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிட்வீன் நம்ம இரண்டு குடும்பத்திற்கு இடையிலே தொடர்ந்து நடந்து வருகிறது. உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன், கைண்ட்னஸ் அண்ட் எம்பத்தி இன் நார்மல் டைம்ஸ் அண்ட் இன் நாட் ஸோ நார்மல் டைம்ஸ்லேயும் நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமும் உங்கள் அன்பான கருணையான உள்ளத்துக்கு நல்ல குடும்பமும் அமைந்து நல்லபடியாக நீங்கள் தொடர்ந்து ஆரோக்கிய வாழ்வு வாழ நாங்கள் எல்லோரும் விளைகிறோம். யூ ஆர் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் ஆல்சோ அ மோட்டிவேஷன் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஆல் இன் யுவர் ஃபேமிலி. நீங்கள் முயற்சி திருவினையாக்கும் என்கிறதுக்கு ஒரு உதாரணம். அண்ட் யூ ஆர் ஸோ கைண்ட் டு என்ரோல் எங்கள் குட்டி as a first students in Aditya. Over to your student. Hello auntie, thank you for being my first teacher in life. I hope you have a great day. Hopefully we'll see you next year after COVID and we'll reunite with everyone. So happy birthday auntie. Happy 70th birthday auntie, and keep staying motivated and positive as you always are, and keep smiling and stay safe, and we'll all hopefully see you in the next India trip very soon.
வணக்கம்க்கா, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு மூத்த சகோதரியாகவும் முன்னுதாரணமாகவும் ரோல் மாடலாகவும் இருக்குங்க. நிறையா நல்ல விஷயங்கள் நல்ல இது எல்லாத்துக்கும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் நம்ம பார்க்க நீங்கள் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் நீண்டூழி வாழ்க வாழ்த்துகிறோம்க்கா. Hello Hema, I'm extremely glad to wish you a very happy birthday on your 70th birthday. May God bless you with good health and peace of mind for the rest of your life. You have been a loving mother and grandmother, and moreover, you have done a lot to the society. May your service to the society continue by the grace of God. जन्मदिनमिदम् अयि प्रियसखेः शन्तनोतु ते सर्वदा मुदम् प्रार्थयामहे भवशतायुषिः ईश्वरः सदा त्वं च रक्षतु पुण्यकर्मणा कीर्तिमर्जयाः जीवनं तव भवतु सार्थकम् जन्मदिनमिदम् अयि प्रियसखे शन्तनोतु ते सर्वदा मुदम् सर्वदा मुदम् सर्वदा मुदम्. Hema, I met you way back in mid-80s. Thanks to Geeta Akka being your neighbor. நீங்களும் நானும் instantly connect பண்ணினோம் over needlework and our outlook to life. That continues to this day. As I am recording, உங்கள் message about the quilt you made for Karthi for Father's Day வந்தது. It brought a smile to my face. எப்படி we brainstormed on doing it the easier way. I have always known you to be a busy and enterprising woman. The preschool you managed with Valli has been such an inspiration, and the fact that Vallium Ningalum daily cook pani to serve the kids has contributed so much to the kids at the school and their parents. Mani and I have enjoyed the annual day celebrations you held. It was always a well thought out event. From being my first guest for Varalakshmi to visiting you with my grandson Pavan, Hema, Ningalanum have many shared memories, and we continue to build more. On your 70th, here's wishing you many more years of good health, energy, enthusiasm, and joy. Happy birthday, Hema. ஹலோ, குட் மார்னிங் ஹேமா அக்கா. மாயவண்ணன் பேசுகிறேன். வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹலோ அக்கா, நான் தான் புஜ்ஜி பேசுகிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட நிறையா நான் கற்றுக்கினேன் ஸ்கூல் படிக்கிறப்ப. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்டேருந்து. நன்றி, தேங்க்யூ. நான் என்னங்க பேசணும்? ஏம்மா, உங்களுக்கு 70 வயசு முடியறது கேட்டது ரொம்ப சந்தோஷம். நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழணும், ரொம்ப நாள் நல்லபடியாக இருக்கணும்ப்பா. நீ தான் எனக்கு மூத்த மகள். அதனால் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக இருமா. ஹேமா, நீ எங்கள் பொண்ணு மாதிரி இருந்த. உங்கள் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கஷ்டப்படுறோம். நீ ரொம்ப நிறைய நாள் நல்லா இருக்கணுமா. குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துக்கணும், சந்தோஷமாக இருக்கணுமா. வாழ்த்துக்கள். Hello Hemaka, very happy birthday to you. Many more happy returns of the day, Akka. We pray God Almighty to give you a very happy, healthy and love from all your dear and near ones forever. Happy birthday to you.
ரொம்ப 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 க்ளோஸ் டு மை ஹார்ட் அக்கா, பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் கைடிங் மீ இன் த ப்ராப்பர் வே. ரொம்ப பெரிய மென்டராக உங்களை நான் என் மனசில் வச்சுட்ருக்கிறேன். ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆஸ் அ சிஸ்டர் ஆல்சோ. ஐ விஷ் அண்ட் ஐ ப்ரே டு காட் தட் நம்மளோட இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்போவுமே இருக்கணும். தேங்க்ஸ். ஹேமக்காக்கு எங்களோட மனப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப வருடமாக என் சவிதா வந்து ஹேமக்கா பற்றி எப்போவுமே பேசிகிட்ருப்பா, புகழ்ந்து சொல்லிகிட்ருப்பா. எங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ நெருங்கிய நண்பர்கள்னு தெரியுது. அதில் நீங்கள் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும் ஃப்யூச்சர்லையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஹாப்பி பர்த்டே ஹேமா ஆண்டி. நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது உங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு பார்த்தது, உங்கள் வீட்டுக்கு வந்ததெல்லாம் எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அப்புறம் நீங்கள் இப்போ கூட அம்மா வந்து ஒரு குரூப்பில் இன்க்ளூட் பண்ணி அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் செஷனெல்லாம் நடத்துகிறீங்க. அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய நாள் நீடிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், அண்ட் நீங்கள் இன்னும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு நானும் விஷ் பண்றேன். எல்லாம் சேர்ந்து விஷ் பண்றோம். வெரி ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. சிஸ்டர், இனி உங்களுக்கு பிறந்த நாள் இல்லை, ஹாப்பி பர்த்டே. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு எல்லா நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த புதிய வருஷத்தில் புது கிருபைகளையும் தந்து ஆண்டவங்களை வழிநடத்துவார். நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. சிஸ்டர், இந்த பிறந்த நாளில் உங்களை வாழ்த்துறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் ஒரு அருமையான ஒரு சகோதரி. யூ ஆர் ஸோ ப்ரெஷஸ் டு அஸ் அண்ட் யூ ஆர் அ கைண்ட் ஆஃப் பர்சன் telling out so many good things to many people. எங்களுக்கு உங்களை பற்றி ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அருமையாக வளர்த்துருக்கீங்க. எங்களுக்கு கிரிஜா பிள்ளை எங்கள் குடும்பத்துக்கு செஞ்ச அநேக அற்புதங்கள் உண்டு, உதவி உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மகளுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க. மகனும் அப்படித்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறாரு பல நேரங்களில். நீங்கள் அருமையான ஒரு சகோதரி. நீங்கள் வந்துட்டு தெய்வ பயம் உள்ளவங்க. அருமையான குடும்பத்தை கட்டி எழுப்பி பல பிரச்சனைகளின் மத்தியிலையும் பாடுகளின் மத்தியிலையும் பிரிவினைகளின் மத்தியிலையும் நீங்கள் தைரியமாக நின்று இதுவரை வந்ததை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய கரம் உங்களோட கூட இருக்குது. ஆண்டோடைய வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறாரு. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே வர போகிறீங்க. நீங்கள் என்ன இருதயத்தில் பாரமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கடவுள் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, என்னண்டே வா, நான் உனக்கு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன், உனக்கு புது வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சுகத்தை பலனை தருவேன், உன் பிள்ளைகளையும் பேர மக்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. எனவே இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு கடவுள் புதிய பலனை தரட்டும், சோர்வுகள் எல்லாத்தையும் மாற்றட்டும், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். உங்களை நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம். நானும் ரீனியும் சொல்கிறோம். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு என்னுடைய புது வருட வாழ்த்துக்களை, புதிய வயது இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இந்த காலம், இது வரும் காலங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். கடவுள் உங்களோடு கூட இருப்பார். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. மகிழ்ச்சி பொங்கும் இனிய நாளில் வாழ்த்திடுகின்றோம், மனமகிழ மகிழ்ந்து பாடி வாழ்த்திடுகின்றோம். மகிழ்ச்சி பொங்கும் இனிய நாளில் வாழ்த்திடுகின்றோம், மனமகிழ மகிழ்ந்து பாடி வாழ்த்திடுகின்றோம். என்னெல்லா நன்மைகள் என்றென்றும் பெருகிட நம் தேவன் ஆசீர்வதிப்பார். என்னெல்லா நன்மைகள் என்றென்றும் பெருகிட
நம் தேவன் ஆசீர்வார், நம் தேவன் ஆசீர்வார். Happy blessed birthday, dear auntie. May God bless you with good health and strength and make this year a great blessing to you, dear auntie. Love you, auntie. தோற்றம் பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? I'm so glad we are celebrating your birthday today. I still remember coming to school first to your place and now I'm in second year, Patima. Thank you for all your blessings, Patima. Wishing you the best for you. God bless you, Patima. Love you. அன்புள்ள அக்காவுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். I just want to wish you a very, very happy 70th birthday. And Akka, I just wanted to tell you, you have inspired me in my life. நிறைய தடவைக்கா அக்கா மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நினைப்பேன்க்கா. May God bless you on your birthday. And also, please, I want you to come. When you come to US, I want you to visit with me. Love you, Ka. Hugs to you. Happy birthday. Happy 70th birthday. Hello, auntie. Happy birthday. Many more happy returns of the day. Happy birthday party. Hello. Happy birthday, auntie. Hello. Happy birthday party. Have fun. ஹலோ ஆண்டி, நான் ருக்மணி பேசுகிறேன் ஆண்டி. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஆண்டி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கிரிஜா சொன்னால் இது 70th பர்த்டேன்னு. உங்களை நினச்சி பார்த்தாலே உங்களோட அந்த எனர்ஜி, உங்கள் சிரிப்பு, அந்த கலக்கலன்னு பேசுறது இதெல்லாம் தான் பட்டுன்னு வருது. அப்படியே அதை நினச்சாலே எனக்குள்ளேயே ஒரு எனர்ஜி வருது. அந்த ஹாஸ்டல் டேஸ்லாம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹாஸ்டல்லேருந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம், அப்படியே நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க, உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அதெல்லாம் தான் ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா மோட்டிவேட் பண்ணுவீங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும். அதே எனர்ஜி தான் கிரிஜாவுக்கு வந்திருக்கு ஆண்டி. கிக்கின்னு அழகாக சிரிச்சுட்டே பேசுவா அவளும். அந்த எனர்ஜி தான் கிரிஜாவுக்கு வந்திருக்கு. நல்ல நல்ல உடல் நலத்தோட, நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் உங்களோட அனுபவங்கள், உங்களோட blessings எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஆண்டி. நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பை ஆண்டி. ஹாப்பி பர்த்டே பாட்டி. ஹலோ அம்மா, வணக்கம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆரோக்கியமும் நல்ல நீண்ட ஆயுளும் பெற்று மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. Hi ma, many more happy returns of the day. Stay healthy. லாக்டவுனுங்கிறனால உங்களை நேரில் வந்து உங்களை விஷ் பண்ணி பிளஸஸ் வாங்க முடியலைங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சூப்பராக நேரில் இருந்து எல்லோரும் வந்து ஒரு கெட் டுகெதராக இருந்து என்ஜாய் பண்ணணும். உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் ட்ரைவ் கிடைக்கும். அது இன்னும் நிறையா எங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டே பிளஸ்மா. ஹாப்பி பர்த்டே பாட்டி. நீங்கள் ரொம்ப வார்மான பர்சன். ஸ்டே த சேம். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. மேடம், உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன். உங்களுடைய தோட்டத்தில் மலர்ந்த நீங்கள் பதியம் போட்ட நிறைய செடிகள் இன்று விருட்சமாகி உங்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் எப்பொழுதும் உங்கள் நினைவாக இருப்பார்கள். அடுத்ததாக மேலும் அவர்களுடைய குழந்தைகளும் உங்களிடமே வந்து அவருடைய ஆரம்பகட்ட கல்வியை கற்க வேண்டும் என்றே விரும்புவார்கள். அதை உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய கல்வி நிறுவனமும் மேலும் மேலும் செழித்தோங்கி அதன் மூலம் இன்னும் பலரும் பயன்பட நான் விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும்.
எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். Happy birthday, Auntie. Rahul and Gokul are gifted to have you as their first and best guru. You are a wonderful soul, Auntie. என் வாழ்வில் என்னை வழிநடத்தினதுக்கு நன்றிகள் பல. நீங்களும் உங்கள் சந்ததியினரும் வாழ்க வளமுடன். Happy birthday, Auntie. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. நான் ஷோபி. உங்ககிட்ட என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் பழக ஆரம்பித்தேன். யூ ஆர் நாட் ஒன்லி ஆன்டி, கிராண்ட்மா, அம்மா. யூ ஹவ் பிளேட் மெனி ரோல்ஸ் இன் மெனி ஆஃப் அவர் லைஃப்ஸ். நீங்கள் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உங்கள் பொறுமை தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, உங்கள் பொறுமையை பார்க்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டும் தான், பட் ஸ்டில் உங்கள் பொறுமை வந்து உங்ககிட்ட இருந்து நான் பார்த்த ரொம்ப விஷயம். என்னோட மெமரபிள் டைம்ஸ் உங்கள் கூட அப்படின்னா என்னோட இனிஷியல் டேஸில் நான் கேம்ப்லாம் போகும்போது டாக்டரோட அந்த டைமுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ஜென்ரலாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப ஃப்ரெண்ட்லி மூவ், அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ஆஸ் அ விமன் ஆண்டர்ப்ரனர் நீங்கள் வந்து உங்களோட கெரியர், ஃபேமிலி எல்லாமே நீங்கள் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்கள் கூட பழகினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. Hi Granny. Thank you for looking after me when I was young. My mom thinks you're awesome. Me too. And goodbye. Hi Auntie. Wishing you a very happy 70th birthday. Thank you so much for everything that you've done for us. I wish you a lot of good health and good luck in the future. Enjoy your day today. Thank you very much. Happy birthday to you. Chuck, chuck, chuck. Happy birthday to you. Chuck, chuck, chuck. Happy birthday to you. அன்பிற்கினிய ஆன்டிக்கு, ஆதித்யா பள்ளியின் ஆரம்பகால நினைவுகள் என்றென்றும் ஆதி விருட்சமாய் அகமகிழ வைக்கிறது. ஆனந்தம் அடைகிறோம். ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த இனிய நாளுக்காக. அகவை 70 அடைந்தாலும் அன்பிலும் அழகிலும் அறிவிலும் பண்பிலும் பாசத்திலும் என்றும் நீங்கா 16 தான் ஆன்டி. அகவை 70 அடைந்தாலும் அன்பிலும் அழகிலும் அறிவிலும் பண்பிலும் பாசத்திலும் என்றும் நீங்கா 16 தான் ஆன்டி. இந்த 20 ஆண்டுகள் இனிய பழக்கத்தால் இதமாய் இனிமையாய் இருப்பது நமது நட்பென்றால் தங்களது இனிய மாண்புகளால் மட்டுமே இவையெல்லாம் சாத்தியம். ஒவ்வொரு முறையும் தங்களை சந்தித்து திரும்பும் தருணங்கள் எல்லாம் புத்துணர்வு பெறுகிறது எங்கள் மனம். இதுவே தங்களின் மகத்துவம். கார்த்திக் சார் போல் ஒரு மகத்துவமான மகனும், வள்ளி போல் உங்கள் உள்ளமறிந்து உவகையுடன் உங்களுடன் பயணிக்கும் மருமகளும், கிரிஜா போன்ற கீர்த்தி நிறைந்த மகளும் மருமகனும், உத்தமமான பேரக்குழந்தைகளும் தங்கள் வாழ்நாளின் பொக்கிசங்கள் என்றால் ஆதித்யா பள்ளியில் தங்களால் ஆளாக்கிவிடப்பட்ட அத்தனை மழலைகளும் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் வாழ்நாளெல்லாம் அன்பின் அடையாள சின்னங்களே. தங்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வளம் நலம் பல வரங்களாய் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாழ்த்துகிறோம். அன்னையே, இன்று போல் என்றென்றும் இனிமையாக வாழ நல்வாழ்த்துக்கள் பல கோடி. அன்னையே, இன்று போல் என்றும் இனிமையாக வாழ நல்வாழ்த்துக்கள் பல பல கோடிகள். என்றென்றும் நட்புடன் கிருஷா குடும்பத்தினர். Hi auntie. Happy birthday. Happy birthday. Hello ma'am. Wish you a many more happy returns of the day. As a parent நான் உங்களுக்கு thank you சொல்லிக்கிறேன். உங்க கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபாவும் நான் thank you சொல்லிக்கிறேன் மேம். மீராக்கு மட்டும் இல்லை, அங்கே படித்த எல்லா சைல்டுக்குமே நீங்கள் ஸ்ட்ராங் ரூட்டாக இருக்கிறீங்க. அவங்க எங்கே போனாலும் யாருமே மறக்க முடியாது. நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு மென்டராக இருந்திருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃபுமே நல்ல மென்டராக இருந்திருக்கீங்க. நான் ஆதித்யா ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எம்எஸ்சியே படித்தேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Hello Granny, this is Meera. Happy birthday. It's been 14 years since I know you. You've been such an inspiration to people. I still remember troubling you, jumping off the gate and running to my mom every morning. I'm really sorry for that. I've got a little closure knowing you since my mom worked there.
I was admiring you about how subtle you were in handling things, people and children. It was really great, and yeah. So once again, wishing you a fabulous birthday and a great life ahead. Happy birthday wishes, Granny. How are you, Granny? You gave me many toys and storybooks, Granny. I love this story, Granny. I love you, Granny. Bye. Thank you, Granny. Smile. Happy birthday, Granny. Granny, I'm my first teacher. You have taught me many things. You have gave me many books to read, and I have gained many knowledge from it, Granny. In GRT school, many students are coming from Aditya school, and they are so talented and intelligent. Thank you, Granny. ஹாப்பி பர்த்டே விஷஸ் மேம். உங்களோட 70th பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சர்ப்ரைஸ் வேறு உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து என்னோட ரோல் மாடல். நான் உங்களை ஒரு அம்மா மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட சுறுசுறுப்பு, மற்றவங்களுக்கு உதவும் குணம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அதை கற்றுக்கிட்டு இருக்கோம், இனியும் கற்றுக்குவோம். அப்புறம் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா எப்போத்தாலும் கிராணின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல பழக்கங்களையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட இருந்து. அப்புறம் இன்னும் நிறையா பேசணும் கிராணி, இன்னும் நிறையா சொல்லணும். நம்ம சீக்கிரம் இந்த கோவிட் சுச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சு வரும்பொழுது நம்ம நிறைய பேசலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. Happy birthday, Granny. Many more happy returns of the day, ma'am. On this special day, I would like to tell you that you are the most wonderful person we have ever met. Your kind and encouraging words have always made us comfortable. You poured all your knowledge on us. You made all of us stronger than what we could be. You are best in everything. Thank you so much for always encouraging us, and may you have many more candles to blow. May God bless you and your family. Love you, Granny. Love you, ma'am. Take care. Happy 70th birthday, ma'am. Many more happy returns of the day. Take care. தங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாமுள்ள இறைவன் அருளாலும் தாங்கள் மன அமைதியுடனும் உடல் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ எல்லாமுள்ள இறைவனை மனதார வேண்டி அன்புடன் பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். கட் பண்ணி. ஹாப்பி 70th பர்த்டே அத்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எங்களோட ஃபீலிங்ஸை இந்த நாளில் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு. முன்னாடி அனிகாவும் நானும் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு கேர்ளோட லைஃப்பில் வந்து 2 பேர் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு. ஒருத்தவங்க வந்து அம்மா, அடுத்து வந்து மாமியார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கேர்ளோட லைஃப்பை வந்து கேரக்டரை பில்ட் பண்ணுறது உங்கள் அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை டிசைன் பண்ணுறது அவங்களோட மாமியார் சொல்லி. ஸோ இட்ஸ் ட்ரூ இன் மை லைஃப். ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ. நீங்கள் வந்து எனக்கு இந்த ஃபேமிலியில் மெயின் ரோல் கொடுத்தீங்க ப்ளே பண்ணுறதுக்கு. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. நல்ல லவ், கேர், அஃபெக்ஷன், அப்புறம் நல்ல ஒரு குருவாக எனக்கு ஸ்கூலில் வந்து கைட் பண்ணீங்க. நானும் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை வந்து நல்ல கரெக்ட் பாத்தில் போகிறதுக்கு உங்களோட கைடன்ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸோ எனக்கு எப்பயும் வேணும். Wishing you happiness always, a happy and a peaceful and a healthy life. Hi me, wish you a wonderful birthday on the 70th year. ஸோ எனக்கு நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் எப்பயுமே யூ பீன் ஸோ லவ்விங் அண்ட் கேரிங். அதுதான் எப்பயுமே எனக்கு வந்து மனசுலேயே நிற்கிது. நம்ம தாத்தா பாட்டி டைம்ஸ்லேருந்தே ஆரம்பித்து வீட்டில் வந்து இப்போ 10-15 பேர் என்றைக்கும் இருக்கிற டைம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கு கோச்சிங் ஃபார் ஸ்கூல் எத்தனையோ காம்படிஷன்ஸுக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணி
அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கும் எவ்வளவோ உங்களோட லவ் அண்ட் கேர் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போய் ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஜேர்னி தட் யூ ஹேட் டில் நவ் அண்ட் ஐ விஷ் த சேம் திங் வில் கண்டினியூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது விச் ஐ அகெயின் ஹவ் பின் ட்ரைங் டு மாடல் இன் மை லைஃப் ஆல்சோ இஸ் அபவுட் பர்ஃபெக்ஷன். எந்த ஒரு ஒர்க்குங்கிறத எடுத்தோம்னாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட எப்பயுமே ஒரு ட்ரைவாக இருந்திருக்கு எதுவாக இருந்தாலும். ஸோ தட் இஸ் அகெயின் சம்திங் தட் ஐ பின் ட்ரைங் டு டூ இன் மை லைஃப் ஆல்சோ அண்ட் தட்ஸ் அ வெரி நைஸ் ட்ரைவ். இன்னொன்று வந்து த எனர்ஜி தட் யூ ஹேவ் that you shower on all of us and also on all your activities. எதை எடுத்தோம்னாலும் முழு மனசோடையும் முழு எனர்ஜியோடையும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் ட்ரெமெண்டஸ் ஆஸ் அ கேரக்டர். அண்ட் இன்னொன்று எப்பயுமே நான் பார்த்து அட்மையர் பண்ணுறதும் சரி, இன்னும் ஒரு சில நேரம் நான் கோவப்படுறதும் சரி, என்னென்னா யூ வில் ஆல்வேஸ் லுக் ஃபார் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆஃப் எவ்ரி ஒன். ஆக்சுவலி மேபி ஐ எம் நாட் ஆங்க்ரி, ஐ எம் மோர் ஜெலஸ் அவுட் ஆஃப் வாட் யூ டூ. I am sure that you will be the most lovable and friendliest person in the whole world. ஏன்னா ரைட் ஃப்ரம் மேபி நம்ம வீட்டுக்கு க்ளீன் பண்ணுற வர்றவங்களா இருக்கட்டும், திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்போது பார்க்குறவங்களா இருந்தாங்கனாலும் சரி, ரிலேட்டிவ் அண்ட் 6th லெவல் ரிலேட்டிவாக இருந்தாலும் you try to remember their names, the important life events in their lives, including birthdays. So that is an amazing love that you share on everyone, and that kind of a friendship. Like for example, ஒரு அந்த நம்ம ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஒரு லேடி கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்க வீட்டுக்கு வந்து நம்மகிட்ட பேசிட்டு போகிற அளவுக்கு வந்து you are able to form friendship across the world and across all classes and strata of people. That is something which is truly amazing in your life. So I wish on this 70th birthday of yours that you continue in your all the best characters that you have in your life with all the energy and health and love and happiness throughout your life. Let's continue to have the such celebrations till you make your century and go beyond that too. Happy birthday, me again. Hi mom. Happy birthday, mom. Even though you turned 70 today, you are still young and energetic. When you start doing a work, you don't leave it in the house. You always complete it. I love the way you are so passionate and focused on whatever you do. And when the lockdown first hit us, I lacked the interest to do anything in the beginning, but you always came up with so many cool and interesting projects to use your time wisely, and this gave me a drive to do something new too. To not only complete the work, but to finish it with perfection. Whenever relatives or guests come to our house, you never leave them empty-handed. You have always been so generous and open-hearted, and you always make sure we eat and sleep well at the correct time. And I'm so lucky to have you with us every day. I hope you stay happy, energetic, and generous like you are. Happy birthday again, mom. Bye for now. Happy birthday. Happy birthday, Annie. We all love you. We all love you. Thank you.